நம்ம ராமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டீகானோட மொத்த டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். இன்புட்லேருந்து அவுட்புட் வரைக்கும் எல்லா டீட்டெயிலுமே காமிக்கலாம், பார்த்துங்க. இதுதான் இன்புட் 12 வோல்ட் ஃபியூஸ். இது வழியாக தான் 12 வோல்ட் இன்புட் ஆகும். ஃபஸ்ட்டு இதோட அதுக்கப்புறம் எங்கேருந்து எப்படி இன்புட் ஆகுதுன்னு எல்லாமே டீட்டெயில் பார்க்கலாம். இந்த சீரியஸ் செக் பண்ணிங்கன்னா 12 வோல்ட் இங்கே வின்னு போட்டு வைப்போம். அதுதான் ஃபஸ்ட்டு 12 வோல்ட் இன்புட்டு. ஃபியூஸில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்லேருந்து ஒரு காயிலுக்கு வழியாக 12 வோல்ட் வந்து இந்த ஐசிக்கு இன்புட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இந்த ஐசியோட இன்புட் வோல்டேஜ். பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் காமிக்குது, பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசியோட சுவிட்சிங் என்னென்னு பார்த்துக்கலாம். நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் விஜிஎல். விஜிஎல் வோல்டு. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜிஹெச். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் கொடுக்கும் பேனல் கனெக்ட் பண்ணிங்கன்னா பேனலோட வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது விஜிஹெச் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அந்த பாயிண்ட் எடுத்துருவீங்க. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ஐசியிலேருந்து ஒரு டயோடு வழியாக ஏவிடிடி எடுப்போம். அதாவது எதுக்கு டயோடு போட்டுருக்காங்கன்னா, ஏவிடிடி வோல்டேஜ் இருந்தது ஹை வோல்டேஜ், அது கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒரு டயோடு போட்டு வைப்போம். பார்த்தீங்கன்னா அதில் டயோடோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் 15 வோல்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஏவிடிடி வந்துடும். இதுதான் ஏவிடிடி. கண்டிப்பாக ஏவிடிடின்றது கண்டிப்பாக கெப்பாசிட்டர் போட்டு நல்ல கான்ஸ்டண்ட்டாக டயோடு போட்டு தான் எடுப்பான். அது எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை சுற்றிய அந்த டயோடில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் அதிகமாக போட்டுருக்கிறது ஏவிடிடிக்கு மட்டும்தான் இதில் போட்டு வைப்பான். விஜிஹெச்சுக்கு கூட போட மாட்டாங்க. ஏன்னா அது கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது ஏவிடிடிங்கிறது. ஓகேவா? அப்படியே இந்த இது ஸ்விட்சிங் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது விகாம் வோல்டு. இந்த விகாம் வோல்டு தான் வந்து இந்த ஆர்ஜிபி ஐசியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. இது வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்கும்போது பேனல்லேருந்து ஆர்ஜிபி சிக்னல் ப்ளஸ் வந்து டேட்டா கிளாக். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு டேட்டா கிளாக் இருக்கும் ஆக்டிவேட் பண்ணுறதுன்ற ஸ்விட்சிங் பண்ணுறது. அந்த ஸ்விட்சிங் பண்ணுறது கண்டிப்பாக டேட்டா கிளாக் சிக்னல் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவை. ஸ்விட்சிங் பண்ணுற ஐசி சிக்னல் போக எல்லாத்துக்குமே டேட்டா கிளாக் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டேட்டா கிளாக் வரலன்னா கூட உங்களுக்கு ஆர்ஜிபி எனேபிள் ஆகாது. அதாவது டீகான் ஃபால்ட்டு மாதிரி பிளாங்காக தான் வரும், பேனல் ஃபால்ட்டு மாதிரி. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விகாம் வோல்டு 3.3 இந்த இடத்துல வரும். இப்போ இந்த விகாம் வோல்டு வந்துச்சுன்னா இந்த ஆர்ஜிபி சிக்னல் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு டேட்டா சிக்னல் பேனல் வழியாக போக ஆரம்பிச்சோம். அப்படி போனால் மட்டும்தான் உங்களால் படம் பார்க்க முடியும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதோட விசிசி என்னன்னு போட்டு வைப்பாங்க. இது இந்த ஐசியோட இது அதிகமானாலோ கம்மியானாக்கா ஃப்ரீஸ் ஆகிறது, டபுள் இமேஜ் வர்றது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கூட வரும். அதிகமாச்சுன்னா படமே வராது.
ஏன்னா ஐசி போயிருக்கும், அதனால தான் லோடு அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆர்ஜிபி இன்புட் ஆகுது. இந்த சிக்னல் எதுக்கு கொடுத்துருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி சிக்னல் தான். இது கான்ஸ்டண்ட்டாக ஒரு சிக்னல் ரெசிஸ்டர் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வழியாக கண்டிப்பாக வர்றது எல்லாமே சிக்னல் தான் இல்லை. அது அப்போ விஜிஎல் விஜிஹெச் சிக்னலும் மாறி மாறி வரும். அதெல்லாம் வந்து நம்ம பேனல் கனெக்ட் பண்ணும்போது தான் வரும், பார்த்துங்க. இந்த 3 தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு ஓகே, நீங்கள் மேக்ஸிமம் டீக்கான ரெடி பண்ணிக்கலாம். மற்றபடி விஜிஎல் விஜிஹெச்ஐசி இந்த இதுக்கு 3.3 இதெல்லாம் வரலன்னா இந்த கண்ட்ரோலர் தான். இதுதான் வந்து டீக்கானுக்கு மெயின் சப்ளைன்றது இது மட்டும்தான். ஆனால் சிக்னல் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளை ஐசி, இதுதான் சிக்னல். உங்களுக்கு விஜிஎல் விஜிஹெச் எல்லாமே வரும். ஆனால் இந்த ஐசி ப்ராப்ளமாக இருந்தால் ஆர்ஜிபி ஃபங்க்ஷன் உள்ளே போகவே போகாது. அது டேட்டா கிளாக்கும் மிஸ் ஆகலாம், ஆர்ஜிபிலையும் மிஸ் ஆகலாம். பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து எல்விடிஎஸ்லாம் ஒழுங்காக போடலன்னா நெகட்டிவ் மாதிரி வரும், ரெட்டிஷு க்ரீனிஷ் எல்லாம் சேர்ந்து வரும், பார்த்துருக்கீங்களா? அது எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணுறது இதுதான். இதுக்கு சிக்னல் போகாதனால தான் அந்த டேட்டா கிளாக், அதாவது கலர் மிஸ்ஸிங் அதெல்லாம் வராது. இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு தெரியும் போர்ட்லேருந்து வர ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே ஆர்ஜிபி ஐசி இதில் தான் இன்புட் ஆகும். இந்த இன்புட் ஆகி அவுட்புட் ஆகிறது தான் பேனல் வழியாக உங்களுக்கு சோர்ஸ் என்னவோ என்ன அவுட்புட் ஆகுதோ அதுதான் காமிக்கும். இங்கேயே சிக்னல் மிஸ் ஆச்சுனாக்கா ஏன் அதை டைரெக்டாக கொடுத்துடலாமே நீங்கள் நினைக்கலாம். ஆர்ஜிபி சிக்னல்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிலாஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அதோட சப்ளை வந்து அப் அண்ட் டவுன், அதாவது டிசி டு ஏசி சப்ளை செக் பண்ணும்போது எப்படி அப்பு டவுன் ஆகுதோ அது போல தான். அதை கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கலன்னா கண்டிப்பாக பேனலில் வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும். அதை கொடுக்கறதுக்காண்டி மட்டும்தான் இந்த சிக்னல் ஐசி. இது பார்த்தீங்கன்னா இதை எனேபிள் பண்ணுறதுக்குன்னு டேட்டா கிளாக் கொடுப்பான். டேட்டா கிளாக் இன்புட் ஆனவுடனே அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். என்ன சிக்னல் கொடுக்குதோ, அதாவது என்ன கலர் மேட்சிங் வருதோ எல்லாமே இந்த ஐசி வழியாக தான் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சப்ளை, இதுதான் சிக்னல் ஐசி. ஆக்சுவலாக இது சொல்ல போனால் இது சிக்னல் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது வெறும் சிக்னல் கண்ட்ரோலர் தான். இதில் உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா மட்டும்தான் படம் பிளாங்க்கு. சப்ளைவே போகலன்னா இது ஆக்டிவேட்டே ஆகாது, அது வேறு விஷயம். ஆனால் விஜிஎல் விஜிஹெச் விகாம் எல்லா சப்ளையும் வருது. ஏன்டா பிளாங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் கம்ப்ளைண்ட் வரும். ஓகேவா? இது எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னா இதில் 1.2 வோல்ட் வரும் எல்லாத்துலேயுமே. ஆர்ஜிபி மேக்ஸிமம் 1.2 0.68லேருந்து 1.2 வோல்ட் வரைக்கும் கண்டிப்பாக வரும். அதை வச்சு கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துப்போம், சின்னதாக பார்த்தாலும் தெளிவாக பார்த்துப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகேவா? நம்ம ரமேஷ் சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.